லாபம் சம்பாதிக்கிற மோட்டிவில் சின்ன படங்கள் பண்ணாதீங்க. ஓகே, ஒரு பேருக்கு பண்ணுறோம், நம்ம பையன் ஹீரோவாக பண்ணுறான், நம்ம தம்பி டைரக்டர் ஆகணும், இல்லை ஒரு நல்ல கதை, இது ஓடினாலும் ஓட்டாலும் பரவாயில்ல, ஒரு கதைக்காக பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு சினிமா எடுக்கணும், இப்படி ரொம்ப லட்சியம் இருக்குது, நம்ம ஒரு சினிமா எடுத்துடணும் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் அதுக்காக படம் எடுங்க. லாபத்துக்காக படம் எடுக்காது. முன்னெல்லாம் லாபம் வர்றது தான் கேள்விக்குறியாக இருந்துச்சு. இப்போ முதல் வர்றதே கேள்விக்குறியாக இருக்குது. நான் வந்து 3 கோடி போட்டேன்னா எனக்கு போட்ட காசு வந்தாலே போதும்போது தான் இன்றைக்கி எனக்கு வெற்றி. இன்னைக்கு இது லாபங்கிறது முன்னப்பா லாபம் இல்லைப்பா. அப்போ லாபம் என்னென்னு அர்த்தம்? போட்ட 3 கோடி எனக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். 3 கோடியாக போகுதுக்கு அதுக்கு என்ன பேர் தெரியல நம்மளுக்கு. ஒரு 3 கோடி இப்படி ப்ராஜெக்ட் 3 கோடியும் போகுது, அதுக்கு மேலே ஒரு 30 லட்சம் செலவு படம் ரிலீஸ் பண்ணுறேன், அதுவும் போயிடுது. 3.5 கோடி பண்ணும்போது எனக்கு 15 லட்சம் கூட எனக்கு கைக்கு வரல வசூல். நிலமை எதுக்கு நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன்னா, வர்ற தயாரிப்பாளர்கள் நீ யாரோ சொல்கிறத நம்பி ஏமாந்துடாதீங்க. அவங்க டைரக்டர்னு சொல்லுவாங்க, ஒரு மேனேஜர் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் இழுத்து விட்டுருன்னு பண்ணுவாங்க, ஒரு நடிகர் வந்து நாம் பொறுப்பு அவர் நடித்த ஒரு படம் வரணும்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ சரிங்க இல்லையா, நேராக பிடிச்சிட்டு வந்து போங்க. அங்கே நிறைய சீனியராக இருக்காங்க, அங்கே கவுன்சிலிங் ஆள் இருக்காங்க, இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன், இவரை வச்சு பண்ண போகிறேன், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், உங்கள் யூனிட் சொல்ல மட்டும் நான் பார்த்தியே. அவங்க வந்து எல்லாருமே உங்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கிறது ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் பிடிச்சிட்டு கவுன்சில் போங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு கவுன்சிலில் உட்காந்து எப்படி பண்ணலான்னு ஐடியா கேட்டு பண்ணுங்கள். அதுதான் ஒரு ஆரோக்கியமான இதாக இருக்கும்.